ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான்டெக். நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆதார் கார்டு பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதாவது என்ன அப்படின்னா, இனி வருங்காலத்தில் நிலத்திற்கும் ஆதார் கார்டு அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அனௌன்ஸ் பண்ண பட்ஜெட்டில் சொல்லியிருக்காங்க. நமக்கெல்லாம் எப்படி ஆதார் கார்டு ஒரு தனித்துவமான அடையாளமாக இருக்குதோ, அதே மாதிரி நம்முடைய நிலங்களுக்கும் தனித்துவமான அடையாளத்தை கொண்டிருக்கும் வகையில் நில ஆதார் கார்டை அறிமுகப்படுத்திருப்பதாக கடந்த ஜூலை 23 அன்று தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியான எப்படி நம்ம நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் ஆதார் கார்டு இருக்குதோ, அதே போல் நம்முடைய நிலத்திற்கும் ஒரு ஆதார் கார்டு இருக்கும். இதனை இனிவரும் 3 ஆண்டுகளுக்குள்ள முறைப்படுத்த இருப்பதாக சொல்லியிருக்காங்க. 2024 பட்ஜெட்டில் கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களை நில சீர்திருத்தம் தொடர்பாக அரசாங்கம் பல முக்கிய நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. இதன் கீழே கிராமப்புறங்களில் உள்ள நிலங்களுக்கு தனிப்பட்ட அடையாள எண் அல்லது பூ ஆதார் என்ற திட்டம் முன் வச்சிருக்காங்க. இது தவிர நகர்ப்புற நிலங்களை டிஜிட்டல் மயமாக்கவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. அடுத்த 3 ஆண்டுகளில் இந்த இலக்கை அடைய மாநில அரசுகளுக்கு அரசு நிதி உதவி அளிக்கும். நிலம் தொடர்பான தகராறுகளுக்கு இந்த பூ ஆதார் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பூ ஆதார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து நிலங்களும் பூ ஆதாரின் கீழே வரும். இதற்கு 14 இலக்க தனித்துவமான அடையாள எண் ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு மனிதன் அப்படின்னா அவங்களுக்கு 12 இலக்க அடையாள எண் இருந்தது. இந்த நிலங்களுக்கு 14 இலக்க தனித்துவமான அடையாள எண் ஒதுக்கப்படும். இந்த செயல்பாட்டின் மூலம் நிலத்தின் அடையாள எண்ணுடன் நிலப்படம், உரிமை மற்றும் விவசாயிகளின் விவரம் பதிவு செய்யப்படும். இதன் மூலம் வேளாண் கடன் பெறுவது எளிதாகும். இதை தவிர வேறு விவசாய சார்ந்த வசதிகளையும் எளிதாக பெற முடியும். மறுபுறம் நகர்ப்புற நிலங்களின் நில ஆவணங்கள் GIS வரைபடத்துடன் கணிமயமாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பூ ஆதார் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் முதல்ல GPS தொழில்நுட்பம் மூலம் நிலம் ஜியோ டேக் செய்யப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதிலேருந்து நிலத்தின் ஜியோகிராஃபியல் இன்ஃபர்மேஷனை தெரிந்து கொள்ளலாம். அதன் பின்னாடி நில சர்வேயர்கள் நிலத்தின் எல்லைகளை அளவிடுகிறார்கள். இதை செய்த பிறகு சேகரிக்கப்பட்ட விவரங்கள் லேண்ட் ரெக்கார்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் என்னும் அமைப்பு மூலம் பதிவேற்றப்படுறாங்க. இதற்கு பின்னாடி கணினி தானாகவே 14 இலக்க பூ ஆதார் எண்ணை நிலத்திற்கு உருவாக்கும். இந்த பூ ஆதார் திட்டம் நிச்சயமாக இந்தியாவில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுறாங்க. இதன் மூலம் நில உரிமை தொடர்பான தெளிவு, விரைவான பரிமாற்றங்கள், கடன் வசதி மற்றும் விவசாய மேம்பாடு போன்ற பல நன்மைகள் கிடைக்கும். மேலும் நிலம் தொடர்பான தகராறுகளை குறைக்க இந்த திட்டம் செயல்படுத்த உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இப்போ இருக்குது. அதாவது ஒவ்வொரு இந்திய குடிமகனும் ஆதார் கார்டை வச்சுருக்கிறது எப்படி சட்டப்பூர்வமாக ஒன்றாக்கோ, அதே மாதிரி ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒரு ஆதார் கார்டு கொடுக்க போகிறாங்க. இந்த ஆதார் கார்டோட பேர் பூ ஆதார். இதுக்கு 14 இலக்கம் நம்பர் கொடுக்க போகிறாங்க. அதாவது மனிதனுக்கு 12 இலக்கம், அதே மாதிரி ஃப்ளாட்டு நிலங்களுக்கு எல்லாமே 14 இலக்க எண்கள் தர போகிறாங்க. இந்த இது இன்னும் 3 ஆண்டுகளுக்குள்ளே கம்ப்ளீட்டாக செயல்படுத்த இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த ஸ்கீம் எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லி. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நியூஸை உங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, உங்கள்கிட்ட இந்த லேண்டெல்லாம் இருந்ததுன்னா நீங்களும் மறக்காமல் இந்த பூ ஆதார் எடுக்க வேண்டியது கட்டாயமாக. அதனால் எல்லாேருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.